தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, பாடுகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த யோபு தேவனை சந்திக்க வேண்டுமென்று விரும்பினார். யோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். காணக்கூடாத இறைவன் இயேசு என்னும் திருப்பெயரினாலே உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்தி மனிதனை சந்தித்தார். கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்தின சவுலை இயேசு சந்தித்தார். தன்னை சந்தித்த ஆண்டோடு சித்தம் செய்வதற்காக சவுல் தன்னை அர்ப்பணித்தபடினாலே தேவன் சவுலை பவுலாய் மாற்றினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமின் நகரத்தாரை சந்தித்தார். தேவன் அவர்களை சந்தித்த அந்த காலத்தை அவர்கள் அறியாமல் போனபடினாலே இயேசு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது என்று சொல்லி நகரத்திற்காக கண்ணீர் விட்டார். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் சந்திக்கிறார். நாம் எப்படி காணப்படுகிறோம்? தன்னை சந்தித்த ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்த பவுலாய் காணப்படுகிறோமா? அல்லது கிருபையாய் தேவன் சந்தித்த அந்த நாளை அறியாமல் வாழ்ந்த எருசலேம் நகரத்தாரை போல நாம் காணப்படுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம்.